உண்மையை சொல்லு, நீதான கொலை பண்ணன்னு சொல்லி அவரை அடிச்சு துன்புறுத்தி கேட்டுட்டு இருக்காங்க. ஐயோ, இதுக்கெல்லாம் காரணம் யாருடி? நீ மட்டும் தாண்டி. அவரோட இடத்துல வேற யாராவது இருந்திருந்தா நீ இந்த மாதிரி என் ஃப்ரெண்டோட காதலுக்கு உதவி பண்ணுங்கன்னு கேட்டதும் காலேஜுக்கு போனமா படிச்சமா பைய தூக்கிட்டு வீட்டுக்கு வந்த மாதிரி இருக்கணும், ஊர் பிரச்சனையில தலையிடாதுன்னு உன் மூஞ்சில் அடிச்ச மாதிரி சொல்லிருப்பாங்க. ஆனா நீ சொன்னங்கிற ஒரே ஒரு வார்த்தைக்காக அந்தஸ்து கௌரவம்னு எதுவும் பார்க்காம சாதாரண ஒருத்தங்கிட்ட பேச்சுவார்த்தைக்கு போய் அசிங்கப்பட்டு திரும்பி வந்தாருடி. அப்ப கூட அவர் அவமானப்பட்ட வருத்தத்தையோ கோவத்தையோ உன் மேல காட்டாம எல்லாத்தையும் பொறுத்து போகணும்னு நினைச்சு, மருமகளே இனி இந்த விஷயத்துல யாரும் தலையிட வேண்டாம், இது இன்னொருத்தரோட குடும்ப பிரச்சனை, நமக்கு இதுக்கு சம்பந்தமே இல்லைன்னு சொல்லி பக்குவமா எடுத்து சொன்னாரா இல்லையா? அந்த மனுஷன் இன்னைக்கு படுற அவமானத்துக்கு முழு காரணமும் நீ. ஏற்கனவே உன்னை கல்யாணம் பண்ணியிருந்தப்ப எங்க அப்பா ஒரு தடவை செயலுக்கு போய் அவமானப்பட்டு வந்தாரு. இப்போ இன்னொரு தடவை எங்க அப்பா செயலுக்கு போய் அவமானப்படுறாருன்னா அதுக்கு காரணம் யாரு? நீ. நீங்க பாருங்க, இந்த வீட்ல என்ன யாரு என்ன வேணாலும் சொல்லட்டும், ஆனா நீங்க என்ன தப்பா பேசாதீங்க. நான் சத்தியமா சொல்றேன், நான் இந்த விஷயத்தை பண்ணவே இல்ல. எப்போ மாமா இதுல தலையிட வேண்டாம்னு சொல்லிட்டாரோ, நான் அப்பவே ஜெனிக்கு போன் பண்ணி என்ன மன்னிச்சிரு, என்னால இந்த விஷயத்துல உனக்கு உதவி பண்ண முடியாதுன்னு நான் தெளிவா சொல்லிட்டேங்க. ஆனா இதுல வேற ஏதோ ஒரு சூழ்ச்சி நடந்திருக்கு. ஏய், என்னடி சூழ்ச்சி? யார் பண்ணா சூழ்ச்சி? எங்க அப்பா பேச்சை மீறி அந்த ஜெனிக்கும் சக்திக்கு கல்யாணம் பண்ணி வச்சது யாருடி? உன் அப்பதானடி. நீ கண்ணால பார்த்தல்ல, அவுட் ஹவுஸ்ல இருந்து வெளியே வந்து என் மக சொன்ன மாதிரி எல்லாத்தையும் செஞ்சு விட்ட அப்படின்னு வந்து சொன்னது உங்க அப்பா தானடி. உன் அப்பா உனக்கு எதிராக சூழ்ச்சி பண்ணான்னு சொல்றியா? உன் அப்பா எதுக்கு உனக்கு எதிராக சூழ்ச்சி பண்ணணும்? எலெக்ஷன் நேரங்கிறதுனால எதிர்க்கட்சி அவங்க காசு வாங்கிட்டாரா? இல்ல நீ உன் அப்பா எல்லாரும் சேர்ந்து இந்த காரியத்தை பண்ணீங்களா? வேண்டாங்க, தேவையில்லாம வார்த்தையை விடாதீங்க, இது நல்லா இல்ல. எல்லாத்தையும் பண்ணிட்டு தைரியமா நின்னு எதுவும் பண்ணலன்னு சொல்ற பாரு, அது தாண்டி எனக்கு எரிச்சலா வருது. நடந்த விஷயத்துல சூழ்ச்சி இருக்குடி, இருக்கு. ஆனா அத பண்ணது யாரு? நீ. அது ஏன் தெரியுமா? ஏன்னா நீ படிக்கிறன்ற திமிரு. இந்த வீட்ல நம்ம அளவுக்கு படிச்சது யாரும் கிடையாது, ஆனா நாம படிக்கிறதுனால இந்த உலகத்துல எல்லாமே தெரியும்ன்ற திமிரு.